பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் நமக்கு புதியதொரு மாதத்தை மிக மிக ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கின்றார். நம்ம எல்லோரையும் ஆண்டவர் நினைவில் கொண்டபடியினால் இந்த புதிய மாதத்துக்குள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த மாதம் நமக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் என்னதென்றால், எபிரெயர் அதிகாரம் 2 இறைவார்த்தை 18, தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இந்த வருஷத்துல 12 மாதத்தை அதை 3ஆக பிரித்தோம் என்றால், ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் ஒரு பகுதி, மே மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ஒரு பகுதி, செப்டம்பரிலிருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு பகுதி. இப்போது 2 பகுதியை முடித்துவிட்டு, அதாவது 8 மாதத்தை முடித்துவிட்டு 9ஆம் மாதத்துக்குள் அடியெடுத்து வைக்கின்றோம். கடைசி பகுதிக்குள் நாம் கடந்து செல்கின்றோம். மீதம் இருக்கக்கூடிய இந்த 4 மாதத்தையும் தேவன் நம்மை அற்புதமாய் நடத்தப் போகின்றார். இந்த ஆண்டில் 8 மாதத்தை முடித்து 9ஆம் மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் என்றால், அது ஆண்டவருடைய கிருபையினால் மட்டுமே தவிர நம்முடைய சொந்த பலத்தாலோ ஆற்றலாலோ கிடையாது. இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை நாம் சுகந்தரித்துக் கொள்கின்றோம், ஆசீர்வாதமாய் பெற்றுக் கொள்கின்றோம். அவர் சோதிக்கப்படுகின்றவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கின்றார். எனக்கு உதவி செய்ய அவருக்கு ஆற்றல் இருக்கின்றது, அதிகாரம் இருக்கின்றது, வல்லமை இருக்கின்றது. இந்த ஆற்றலையும் வல்லமையும் வைத்துக்கொண்டு அவர் சும்மா இருப்பது கிடையாது. என் சோதனையில், என் போராட்டத்தில், என் பலவீனத்தில் அவர் வல்லமையாய் செயல்படுகின்றார். உதவியின் நேரத்தில் ஆற்றலாய் உதவுகின்றார். நீங்கள் இந்த நேரத்தில் ஒன்றை மட்டும் உங்கள் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உதவி செய்ய எப்போதும் ஒருவர் உண்டு. அவர் யார் என்றால் நம் இயேசு கிறிஸ்து. இதை உங்கள் இருதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். கடக்க போகிற 4 மாதத்திற்கும் வாக்காக இதை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பாதையாக இருக்கின்றது. அது யாருக்கும் தெரியாது. அந்த பாதை எப்படி இருக்கும், எதை நான் சந்திக்க போகிறேன் என்று யாருக்கும் தெரியாது. எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் நாம் ஆராதிக்கும் தேவன் உதவுகிற தேவனாய் இருக்கின்றார், இருப்பார். முழு மனதோடு நாம் நம்புவோம். ஒவ்வொரு நாளும் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இன்னைக்கு எனக்கு யார் உதவி செய்வார்? என் வேலையில், என் கடமையில், என் போராட்டத்தில் மனதில் ஒரு எண்ணத்தை உறுதி செய்யுங்கள், தேவன் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. 2வதாக, சோதிக்கப்படுகிற காலங்கள். சோதிக்கப்படுகிற காலங்கள் நம் வாழ்க்கையில் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம். சோதனை என்றால் யாருக்குமே பிடிக்காது. இந்த நேரத்தில் ஏதோ ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துவிட்டு ஜெபித்து முடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜெபத்தையும் இந்த வாக்கு தத்தத்தையும் நாம் ஏறெடுக்கவில்லை. வரக்கூடிய 4 மாதத்திலும் நீங்கள் எல்லாவற்றையும் வென்று வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். கட்டாயமாக வருகின்ற மாதத்தில் ஆச்சரியப்படும் விதத்தில் வெற்றிகளை நீங்கள் அடைய போகின்றீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு உதவி செய்கின்றவர் வல்லவராயிருக்கின்றார். சோதிக்கப்படுகின்றோம் வாழ்க்கையில். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும் சோதனை உங்களை விரும்புகின்றது. இந்த உலகில் பிறந்த எல்லோருக்கும் சோதனை உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கும், இறைவாக்கினர்களுக்கும், அப்போஸ்தலர்களுக்கும், பவுல், சீலா, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யாராக இருந்தாலும் சோதனையை கண்டவர்கள்தான். யாருமே சோதனைக்கு விலக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் பிறந்த ஒருவர் கூட நான் சோதிக்கப்படவில்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, எபிரெயர் 2:18, தாமே சோதனைக்கு உள்ளாகி அவரே சோதிக்கப்பட்டார், ஆதலால் நம்முடைய வாழ்விலும் சோதனை நிச்சயமாக உண்டு. ஆண்டவரே சோதிக்கப்பட்டு இருக்கிறார், ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக சோதனை உண்டு. ஆனால் இந்த சோதனை வேளையில் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கும் நம்பாதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராய்தான் இருக்கின்றார். ஆனால் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை. நீங்கள் அந்த உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கின்றீர்கள். அந்த நிலை என்றால் என்ன? நீங்கள் ஆண்டவரை தேடுகிற நிலை, அவரையே சார்ந்து கொள்கின்ற இடம், அவர் மேல் பற்றுதலாய் இருந்து அவரை ஆராதிக்கும் செயல்களே
அவருடைய உதவியை நீங்கள் பெறுவதற்கான நிலையாக இருக்கின்றது. வாழ்வில் சோதனை வருகின்றது. ஆம், இந்த சோதனையில் இருந்து யாராலும் தப்ப முடியாது. ஒரு தேவ பிள்ளைக்கு அவன் சோதிக்கப்படுகிற காலங்கள் என்பது, வருத்தப்படுகிற காலங்கள் என்பது, நசுக்கப்படுகிற காலங்கள் என்பது, பல வகையான காயங்களை அனுபவிக்கும் காலங்கள் என்பது பார்க்கின்றவர்களுக்கு அது மோசமான காலமாக இருக்கலாம். ஆனால் அது வளருகின்ற காலமாக, ஜெயம் கொள்கின்ற காலமாக நிச்சயமாக மாறும். பிரியமானவர்களே, உதாரணத்துக்கு ஒரே ஒரு நபரை சொல்ல ஆசைப்படுகின்றேன். யோபுவின் வாழ்வில் வராத சோதனை கிடையாது. இழப்புகள், நஷ்டங்கள், அவமானங்கள், உடல் சுகவீனங்கள், தனிமைப்படுத்துதல், எல்லோருக்கும் தனித்தனியாக வரக்கூடிய சோதனைகள் யோபுவுக்கு மட்டும் ஒட்டுமொத்தமாக வந்தது ஒரு காலத்தில். பலர் அதை பார்த்து மோசமான காலம் இது என்றார்கள். நண்பர்கள் சொன்னது, இவன் என்ன பாவம் செய்தானோ இப்படி இந்த நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறான் என்றார்கள். மனைவி சொன்னது, உன் உயிரை விட்டுவிடு. ஆனால் அந்த காலம்தான் அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்த காலமாக இருக்கின்றது. ஆகையால் உங்களுடைய சோதனையின் காலத்தை பார்த்து பயந்து விடாதீர்கள். நீங்கள் ஜெயம் கொள்கிற காலம், நீங்கள் வளருகின்ற காலம் இதுவாகத்தான் இருக்கின்றது. நம்முடைய வாழ்வில், நம்முடைய சோதனைகள் நேரத்தில் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கின்றார். அந்த சோதனையின் காலம்தான் நம்மை அடுத்த கட்ட உயர்வுகளுக்கு நம்மை கொண்டு செல்கின்றது. ஆகையால் எதை பார்த்தும் கலங்காமல் திகையாமல் இருங்கள். யாரை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்கள் சோதனையில் உங்களோடு கூட இருக்கின்றார். உங்களுக்கு உதவி செய்ய மட்டுமே அவர் செயல்பட போகின்றார். அவருடைய வல்லமையும் ஆற்றலும் உங்களுக்கு உதவி செய்ய நிச்சயமாய் செயல்படும் என்பதில் திண்ணமும் சந்தேகமில்லை. தேவன் வரக்கூடிய மாதங்களிலும் நாட்களிலும் உதவி செய்பவராய் செயல்படுவார். உதவி செய்கிற தேவனாய் உங்கள் வாழ்வில் இருப்பார். உதவி செய்கிற நபராக அவர் உங்களோடு இணைந்து நடக்கப் போகின்றார். எதை பற்றியும் கவலை வேண்டாம். சோதனையின் காலம் அதுவே உங்கள் உயர்வின் காலம். சோதிக்கப்படும் போது ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். இறைவனை மட்டும் பற்றி பிடித்து கொண்டு வாழ்வை தொடர்ந்து நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி செபிப்போமா? அன்பே உருவான இறைவா, அருமையான வார்த்தை கொடுத்தமைக்காக நன்றி. இதோ உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கின்றீர், நல்லவராய் இருக்கின்றீர், ஆற்றல் உள்ளவராய் இருக்கின்றீர் என்பதை எண்பித்திருக்கிறீர். இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து வரக்கூடிய நாட்களில் எல்லா நேரத்திலும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய போகின்றீர். எதை கண்டும் நாங்கள் பயப்பட போவதில்லை. எங்கள் சோதனையின் நேரத்தில் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க போகின்றீர் என்பதை நாங்கள் முழு மனதோடு நம்புகின்றோம். இந்த நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் செபிக்கின்றோம். எல்லா சோதனைகளையும் கடந்து நாங்கள் வெற்றி பெற எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இந்த ஜெபங்கள் அனைத்தையும் இயேசுவின் நாமத்தில் உண்மையாய் நாங்கள் ஏறெடுக்கிறோம். உயிருள்ள தகப்பனே, ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை தயவு செய்து பலருக்கு பகிர்ந்து கொடுங்கள். அவர்களுக்கும் இது ஆதரவாக இருக்கட்டும், வலிமை தரதாக இருக்கட்டும். ஆமேன். காட் பிளஸ் யூ.